வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி இல்லம் உட்பட 3 நட்சத்திர விடுதிகளுக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்ததை தொடர்ந்து வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பனாய் உதவியுடன் சோதனை செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் கடற்கரை சாலை அருகில் ஹோட்டல் புரோமெனட்க்கு இமெயில் மூலம் இன்று காலை வெடிகுண்டு மிரட்டல் ஒன்று வந்தது. இதனையடுத்து போலீசார் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பனாயுடன் சோதனையில் ஈடுபட்டிருந்த போது ஈஸ்வரன் கோயில் வீதி மற்றும் காந்தி வீதியில் உள்ள ஹோட்டல்களுக்கும் வெடிகுண்டு மிரட்டல் வந்தது. தொடர்ந்து அந்த விடுதிகளிலும் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பனாயுடன் சோதனையில் ஈடுபட்டனர். இதனிடையே கதிர்கமம் பகுதியில் அமைந்துள்ள முதலமைச்சர் ரங்கசாமி வீட்டிற்கும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதை தொடர்ந்து அங்கேயும் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பனாய் உதவியுடன் சோதனை நடத்தினர். புதுச்சேரியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஆளுநர் மாளிகை, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், தீயணைப்புத்துறை தலைமை அலுவலகத்திற்கும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது முதலமைச்சர் வீடு, புகழ்பெற்ற தனியார் விடுதிகளுக்கும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மிரட்டல்கள் அனைத்தும் இமெயில் மூலம் வந்துள்ளதால் சைபர் கிரைம் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பேராசிரியர் இளங்கோவன் எழுதி இணை ஆற்றுப்படை தொடரும் தொல்காப்பி மரபு ஆகிய நூல்களை சபாநாயகர் செல்வம் வெளியிட்டு வாழ்த்தினார். பேராசிரியர் இளங்கோவன் எழுதிய நூல்கள் வெளியீட்டு விழா, தொல்காப்பிய அறிஞர்களுக்கு பாராட்டு விழா புதுவை தமிழ் சங்கத்தில் நடந்தது. புதுவை தமிழ் சங்க தலைவர் முத்து தலைமை தாங்கினார். முருகையன் வரவேற்றார். ராமானுஜம், சடகோபன், ஆறு செல்வம், அசோகன், கோவலன் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினராக சபாநாயகர் செல்வம் பங்கேற்று பேராசிரியர் இளங்கோவன் எழுதிய இணைய ஆற்றுப்படை தொடரும் தொல்காப்பிய மரபு ஆகிய நூல்களை வெளியிட்டு வாழ்த்தினார். நூலினை தொழிலதிபர் குணத்தொகையன், முனுசாமி, சக்திகுமார், பேராசிரியர்கள் பெரியாண்டி, அருள் செல்வம், திருவாசகம் ஆகியோர் பெற்றுக் கொண்டனர். சிறப்பு அழைப்பாளர்களாக மயிலம் பொம்மபுர ஆதீனம் 20ஆம் பட்டம் சிவஞான பாலய சுவாமிகள் பங்கேற்று தொல்காப்பிய அறிஞர் தஞ்சாவூர் கலிய பெருமாள், பேராசிரியர்கள் ஆரோக்கியநாதன், சிவகாசி, கமலா, துரை, முத்து கிருட்டிணன் ஆகியோருக்கு விருதுகள் வழங்கினார். புதுச்சேரியில் 3 பேர் கொல்லப்பட்ட வழக்கில் நீதிமன்றத்தில் சரணடைந்த நபரை போலீஸ் காவலில் எடுத்து காவல்துறையினர் விசாரித்த நிலையில் அவர் மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டார். புதுச்சேரி ரெயின்போ நகரில் கடந்த பிப்ரவரி மாதம் தேவா, ஜேஜே நகரை சேர்ந்த ஆதித்யா ஆகியோர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டனர். இந்த வழக்கில் பிரபல ரவுடி சத்யா உட்பட 13 பேர்களை பெரியகடை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கில் தொடர்புடையவராக கருதப்பட்ட சத்யாவின் சகோதரர் சங்கர் தலைமறைவானார். அவர் ஏப்ரல் 4ஆம் தேதி புதுச்சேரி நீதிமன்றத்தில் சரணடைந்தார். தொடர்ந்து நீதிமன்ற உத்தரவின்படி காலாப்பட்டு மத்திய சிறையில் அவர் அடைக்கப்பட்டார். சங்கரை காவலில் எடுத்து விசாரிக்க பெரியகடை போலீசார் புதுச்சேரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். மனுவின் மீது விசாரணை நடத்திய நீதிபதி சங்கரை 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி வழங்கினார். அதன்படி சங்கரை போலீசார் காவலில் வைத்து விசாரணை நடத்தினர். பின்னர் நீதிமன்றத்தில் அவரை ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டதாக போலீசார் கூறினர். புதுவையில் 9 பேரிடம் இணைய வழியில் மர்ம நபர்கள் ரூபாய் 1.15 லட்சத்தை நூதனமாக மோசடி செய்தது குறித்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி மேட்டுப்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் வெங்கடேசன். இவர் தொழிலதிபர். இவரது வாட்ஸ்அப்பில் தனியார் வங்கியின் பெயரில் மர்ம நபர்கள் குறுந்தகவல் அனுப்பி ரூபாய் 23,000 மோசடி செய்துள்ளனர். இதேபோல் புதுச்சேரி ரெயின்போ நகரை சேர்ந்தவர் விக்னேஷ் விஷ்ணு. இவரது வங்கி கணக்கிலிருந்து ரூபாய் 27,000, புதுச்சேரியை சேர்ந்த கிருஷ்ணகுமாரிடமிருந்து ரூபாய் 19,500, ராஜேஷிடமிருந்து ரூபாய் 10,100 என இணைய வழியில் மர்ம நபர்கள் மோசடி செய்துள்ளனர். அரியங்குப்பம் பகுதியை சேர்ந்த வேலன் கனியிடம் ரூபாய் 2,000, அதே பகுதியை சேர்ந்த சீனிவாசனிடம் ரூபாய் 2,000, ரெட்டியர் பாளையத்தை சேர்ந்த செந்தில் குமாரிடம் ரூபாய் 6,000, மூர்த்தி குப்பத்தை சேர்ந்த ராஜ்குமாரிடம் ரூபாய் 5,000 என மர்ம நபர்கள் இணையவழி மோசடியில் ஈடுபட்டுள்ளனர். இதேபோல காரைக்காலை சேர்ந்த அபினவ் குமாரை கைபேசியில் தொடர்பு கொண்ட மர்ம நபர் தனியார் கொரிய நிறுவன அதிகாரி போல பேசி ரூபாய் 19,000 ஏமாற்றியுள்ளார். பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரின் பேரில் புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுவையில் மீன்பிடி தடை காலத்தில் விசை படகுகளை சீரமைக்க நிவாரணம் வழங்குவதைப் போல ஃபைபர் படகுகளை சீரமைக்கவும் நிவாரணம் வழங்க வேண்டும் என வம்பாக்கீரப்பாளையம் மீனவ கிராம நிர்வாக ஆலய குழு கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது.
புதுவையின் மீன்வளத்தை பாதுகாக்கும் வகையில் ஆண்டுதோறும் ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் ஜூன் வரையில் 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் கடைபிடிக்கப்படுகிறது. அக்கால கட்டத்தில் விசைப்படகு, ஃபைபர் படகுகளுக்கு மீன்பிடிக்க தடை விதிக்கப்படுகிறது. நாட்டு படகான வல்லம் உள்ளிட்டவை மட்டும் கடலோரத்தில் குறிப்பிட்ட தொலைவு வரை மீன்பிடிக்க அனுமதிக்கப்படுகிறது. மீன்பிடி தடை காலத்தில் விசைப்படகுகளை சீரமைக்க நிவாரணத் தொகை வழங்கப்படுகிறது. ஆனால் ஃபைபர் படகு சீரமைப்புக்கு நிவாரணத் தொகை வழங்கப்படுவதில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் புதுச்சேரி வம்பாக்கீரப்பாளைய மீனவ கிராம நிர்வாக ஆலய குழுவினர் அதன் தலைவர் பிரவீன் தலைமையில் அங்காளம்மன் கோயில் வளாகத்தில் வெள்ளிக்கிழமை கூடினர். இதில் 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் பங்கேற்றனர். கூட்டத்தில் மீன்பிடி தடை காலத்தில் விசைப்படகுகளை சீரமைக்க நிவாரணம் வழங்குவது போல ஃபைபர் படகுகளை சீரமைக்கவும் நிவாரணம் வழங்க வேண்டும், டீசல் மானியம் வழங்க வேண்டும் என தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுச்சேரியில் பைனான்ஸ் நிறுவனம் கொடுத்த தொல்லையால் தனது கணவர் தற்கொலை செய்து கொண்டதாக அவரது மனைவி புகார் அளித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருக்கனூர் அடுத்த சோரப்பட்டு தென்னஞ்சாலை வீதியை சேர்ந்தவர் பெரியண்ணசாமி. இவர் மளிகை கடை நடத்தி வருகிறார். இவரது மனைவி கௌரி, 2 மகன்கள், 1 மகள் உள்ளனர். பெரியண்ணசாமி கடந்த மார்ச் 15ஆம் தேதி வீட்டில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். இது குறித்து திருக்கனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் நேற்று முன்தினம் அவரது மளிகை கடையை திறந்து பார்த்தபோது அங்கு கடிதம் ஒன்று இருந்துள்ளது. அதில் தனியார் நிதி நிறுவனத்தில் பெற்ற கடனுக்காக தன்னை அவமானப்படுத்தியதால் தற்கொலை செய்து கொள்வதாக எழுதியிருப்பதாக அவரது மனைவி கௌரி மீண்டும் திருக்கனூர் போலீசில் புகார் அளித்தார். இதையடுத்து கடிதத்தின் உண்மை தன்மை குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். நேஷனல் ஹெரால்ட் வழக்கில் முக்கிய குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டுள்ள சோனியா, ராகுல் பதவி விலக கோரி புதுச்சேரியில் பாஜக இளைஞர் அணியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்களின் உருவப்படத்தை எரிக்க முயன்றும் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற அவர்களை போலீசார் தடுக்க முயன்றதால் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. நேஷனல் ஹெரால்ட் வழக்கில் முக்கிய குற்றவாளிகளாக காங்கிரஸ் கட்சியினர் சோனியா, ராகுல் ஆகியோர் சேர்க்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் குற்றம் சாட்டப்பட்ட இருவரும் பதவி விலக கோரி புதுச்சேரி பாஜக இளைஞர் அணியினர் அண்ணா சாலை, காமராஜர் சாலை சந்திப்பில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது ராகுல், சோனியா புகைப்படத்தை எரிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியை முற்றுகையிட முயன்ற பாஜக இளைஞர் அணியினரை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. ஊசோடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குருமாம்பேட் கிராமத்தில் அமைந்துள்ள வீட்டு வசதி வாரியம் பகுதியில் உள்ள கழிவுநீர் வாய்க்கால் மறுசீரமைத்தல் மற்றும் ஃபேவர் பிளாக் சாலை வசதி அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை அமைச்சர் சரவணன்குமார் தொடங்கி வைத்தார். ஊசோடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குருமாம்பேட் பகுதியில் விளியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகம் மூலம் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் குருமாம்பேட் கிராமத்தில் அமைந்துள்ள வீட்டு வசதி வாரியம் பகுதியில் உள்ள கழிவுநீர் வாய்க்கால் மறுசீரமைத்தல் மற்றும் ஃபேவர் பிளாக் சாலை வசதி அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 57 லட்சம் மதிப்பீட்டில் நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சருமான சரவணன்குமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் விளியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் எலன் சர்மிளாநாதன், இளநிலை பொறியாளர் பிரதீப் குமார், பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜி தியாகராஜன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். விளியனூரில் கட்டி முடிக்கப்பட்டும் புதிய மீன் அங்காடி திறக்கப்படாமல் உள்ள நிலையில் அதனை விரைந்து திறப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமென வியாபாரிகள், பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். புதுச்சேரி நகர பகுதிக்கு அடுத்து மிகவும் பரபரப்பாக இயங்கும் வளர்ந்து வரும் பகுதியாக விளியனூர் உள்ளது. மேலும் சாலை விரிவாக்கம் செய்ய பழைய மீன் அங்காடி இடித்து பல கடைகளுடன் மீன் அங்காடி கட்டவும் அரசு திட்டமிட்டது. அதன்படி மீன் அங்காடி கட்ட வேலை நடந்ததால் மீன் வியாபாரிகள் விளியனூர் மாதா கோயில் வீதிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டனர். பல ஆண்டுகளாக கட்டப்பட்டு வந்த அங்காடி தற்போது கட்டிட பணிகள் நிறைவடைந்தும் அரசு சார்பில் திறப்பதற்கான எந்த ஒரு அறிகுறியும் இதுவரை தென்படவில்லை. மேலும் அங்காடியின் பணிகள் முழுமையாக நிறைவடைந்ததா என்பதும் கேள்விக்குறியாகவே உள்ளது. மீன் வியாபாரிகளும் சாலை ஓரத்தில் வியாபாரம் செய்வதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதுடன் விபத்துகளும் ஏற்படுவதாக பொதுமக்களும் வியாபாரிகளும் தெரிவிக்கின்றனர். எனவே அரசு உடனடியாக மீன் அங்காடியை திறந்து பயனாளிகளுக்கு உரிய கடைகளை ஒதுக்கி தர வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.